ஃபைனலா முந்தா நேத்து வந்த ஃபாலோவர்ஸோட கணக்கு இன்னைக்கு முடிக்க போறேன். ஒரு சின்ன பிரேயர் ஒண்ணு எல்லார் பேர் மேலயும் சொல்லிட்டு, ஒரு காசா அவங்க பேர் மேல போட்டேன். அண்ட் என்னடா நீ சில்லறை பையனா இருக்கியான்னு யோசிக்கிறீங்களா? சத்தியமா சில்லி வரல கைஸ் இன்னும் வேலை மேலேருந்து. அண்ட் நானே சேட்டாக்கிட்ட கடை வாங்கிட்டு வந்து போடுறேன். ஏன்னா அம்புட்டு லவ் உங்கள் மேலே எனக்கு. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் மாமே கத்தால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கள் மம்மி ஓட்ஸில் பார்த்தா கார்ன்ஃப்ளெக்ஸ் போட்டுருந்தாங்க. சரி பாலை ஊற்றி சாப்பிட்லான்னு பார்க்குறதுக்குள்ளே பெதர் வந்துட்டார் எங்கள் மம்மி. என்னன்னா அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டு கூப்பிட்டு நிற்க வைக்கிறான்னு கேட்டாங்க. சரி நீ வேணா உட்கார வையின்னு ஃப்ளையிங் ஸ்குரில் கேள்விப்பட்டுக்கிறேன், ஃப்ளையிங் சில்பர் கேள்விப்பட்டுக்கிறேங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேம்மா சாரிம்மான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இருக்கிறதுல அர்ஜென்ட்டாக எது சாப்பிட முடியும்னு பார்த்தாக்கா பன்னு தான் இருந்துச்சு. பீனட் பட்டர் போட்டு கொஞ்சம் தேன் ஊற்றி சாப்பிட்டு இன்றைக்கி போயிருந்தேனே ஹெவியான லெக் ஒர்க் அவுட் கைஸ். சத்தியமாக சைக்காக இருந்துச்சு ஒர்க் அவுட்னாக்கா. என்னோடய மசில் இன்னும் அந்த பெயின் இருக்குது, சக்கதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் முட்டை காலினாங்க. தங்கத்தோட முட்டை தான் விலை ஜாஸ்தி ஆகிட்டுக்குதுன்னு நினைக்கிறேன். காத்தால ஸ்டெப்ஸும் முடிக்கலன்னு சொல்லிட்டு இன்னையோட ஸ்டெப்ஸ் கவுண்ட் முடிச்சலான்னு சொல்லிட்டு வரும்போது ஸ்டெப்ஸ் கவுண்ட் முடிச்சு 24 தான் இருந்துச்சு. அண்ட் இது தான் நம்ம புது ஃபாலோவர்ஸோட லிஸ்ட்டு. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே இவங்க கணக்கு முடிச்சல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தாக்கா மம்மி ஓட்ஸ் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க. சரி எடுத்து சாப்பிட்டு முட்டையோ சப்பாத்தியோ வச்சு சாப்பிட்லான்னு பார்த்தேன். ஏன்னா இது கலர் தானே யோசிக்கிறீங்க, ப்ரோட்டீன் போட்டு சாப்பிட்டேன். நான் கொஞ்சம் வியர்டோ. அண்ட் எனக்கு ரொம்ப மிஸ்டேக்காக என்ன ஆயிடுச்சுனாக்கா, நாளைக்கு எக்ஸாம் நினச்சா பார்த்தா இன்னைக்கு தான் எக்ஸாமு. ஒரு மெசேஜ் வந்துச்சு. அதுக்கப்புறம் திபான்னு ரெடி ஆகிட்டேன். எப்படி இருக்கிறேன் கமெண்ட்டில் நீங்கள் சொன்னா தான் குஷி ஆகிடுவேன். இந்த ஜிம்மு எனக்கு ரொம்ப நாளாக சேரணும்னு ஆசை. அங்கே போய் கேட்டாக்கா ஒரு மனுஷன் வேலை சொல்கிறான், இங்கே எங்கே கை சேர ஆகும். அதுக்கப்புறம் சரி பேஜாராக வீட்டுக்கு வந்துட்டு வரதுக்குள்ளே எங்கள் அக்கா வீட்டிலேருந்து போய் சிலிண்டர் எடுத்துன்னு வந்துட்டாங்க. ஐயோ எல்லா டெலிவரி வேலையும் நான் தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு லஞ்சு மம்மி பயங்கரமாக வச்சுருந்தாங்க. சரி ஒரு குஷி. அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் பாரை சாப்பிட்டுன்னு ஜிம்முக்கு எல்லாத்தையும் என்னென்ன தேவையோ பேக் பண்ணிட்டு அங்கே போயிருந்தனோ ஸ்நாக்ஸை சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா டின்னருக்கு குஸ்கா பண்ணியிருந்தாங்க. நம்ம தான் குஸ்கா சாப்பிட்றதுலேன்னு சொன்னோம். அதுக்குள்ளே எங்கள் மம்மி போட்டு வச்சிட்டாங்க, நீ இன்றைக்கி இதை தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. சரி கொஞ்சம் ரைஸு முட்டை குஸ்காவை சாப்பிட்டு நம்ம கேலரிக்குள்ளேயே இருந்துச்சு. ஸோ வட்டாமே மறக்காமல் ஒரு ஃபாலோ பண்ணிவிடு.